திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அங்கேதான் எங்கள் கதாநாயகி திலகா பிறந்து வளர்ந்தாள். அவளுடைய அப்பா ராமசாமி ஒரு கூலித் தொழிலாளி. அம்மா கௌரி வீட்டு வேலைகளுடன் சேர்த்து ஊரிலுள்ள வீடுகளில் சமையல் வேலைக்கும் போவார். 2 பெண் குழந்தைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே கனவோடு காலை முதல் இரவு வரை உழைத்தார்கள். திலகாவின் அக்கா மீனாட்சிக்கு கல்லூரி படிப்பு முடிந்ததும் ஒரு தகுந்த வயதில் திருமணம் பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் சரவணன் என்ற இளைஞன் மீனாட்சியின் வாழ்க்கையில் நுழைந்தான். வேறு எந்த இளைஞனையும் போல் இல்லாமல் சரவணன் ரொம்பவே வித்தியாசமானவன். அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. சின்ன வயதிலேயே பெற்றோரை இழந்து அனாதரவாக வளர்ந்தவன். ஆனால் அவனுடைய மனது மிகவும் தூய்மையானது. கஷ்டப்பட்டு வளர்ந்ததால் அவனுக்கு வாழ்க்கையின் மதிப்பு நன்றாகவே தெரியும். மீனாட்சிக்கும் சரவணனுக்கும் இடையே காதல் மலர்ந்தது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நேர்மையாக இருந்தார்கள். எந்தவிதமான மறைவும் இல்லாமல் திறந்த மனதுடன் பழகினார்கள். மீனாட்சி வீட்டில் இந்த விஷயத்தை சொன்னபோது அவளுடைய பெற்றோர் முதலில் கொஞ்சம் தயங்கினார்கள். ஆனால் சரவணனை பற்றி விசாரித்தபோது தெரிந்த உண்மைகள் அவர்களை ஆச்சரியப்படுத்தின. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன், நல்ல சம்பாதிப்பு, நேர்மையான மனிதன் என்று தெரிய வந்தது. மீனாட்சிக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைத்து சரவணனை திருமணம் செய்து கொண்டாள். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் பெங்களூருவில் குடியேறினார்கள். மீனாட்சிக்கு வேலை இருந்தும் பெங்களூருவில் வசதியாக இருக்க வேண்டி அவள் தனது வேலையை விட்டுவிட வேண்டியதாயிற்று. ஏனெனில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதை பார்த்து கொள்ள யாரும் இல்லை. சரவணன் மட்டுமே வேலைக்குச் சென்று மீனாட்சி குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டிலிருந்தாள். இந்த நிலையில் திலகாவுக்கு அவளுடைய படிப்பு முடிந்தது. வேலைக்கு எங்கு செல்வது என்ற கேள்வி எழுந்தது. இந்த சூழ்நிலையில்தான் திலகா தன் அக்கா வீட்டுக்குச் செல்ல முடிவு செய்தாள். தனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அக்காவுக்கும் உதவியாக இருக்கும் என்று நம்பினாள். சரவணனுக்கும் இது சரிதானே? ஆனால் அந்த பயணம் அவளுடைய வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்பது அவளுக்கு தெரியவில்லை. பெங்களூரு நகரத்தின் பளபளப்பான விளக்குகளுக்கு மத்தியில் அவள் அடியெடுத்து வைத்தபோது ஒரு புதிய உலகம் அவளுக்கு காத்திருந்தது. அந்த புதிய உலகில் அவளுடைய அக்காவும் அவளுடைய மைத்துனனும் அந்த சிறு குழந்தையும் இருந்தார்கள். ஆனால் இந்த இனிமையான குடும்பத்தில் ஒரு நிழல் படியத் தொடங்கியது. அது திலகாவே அறியாமல் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த நிழல் எது? அது அவள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கப் போகிறது என்ற கேள்வியுடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. திலகா பெங்களூருவுக்கு வந்து சேர்ந்தாள். அக்கா மீனாட்சியின் வீடு ஒரு சிறிய ஆனால் அழகான அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தது. பெங்களூர் நகரத்தின் பரபரப்பை, உயரமான கட்டிடங்களை, கண்ணாடி ஜன்னல்களில் பிரதிபலிக்கும் வண்ண விளக்குகளை பார்த்து திலகா வியந்து நின்றாள். முதலாக பெரிய நகரத்தில் கால் பதித்த அவளுக்கு ஒரு மயக்கமும் ஒரு பயமும் இருந்தது. ஆனால் அக்கா மீனாட்சியின் அன்பான வரவேற்பு அந்த பயத்தை போக்கியது. மீனாட்சி தன் தங்கையை கட்டித் தழுவி, இனிமேல் இதுதான் உன் வீடு என்று சொன்னாள். சரவணன் அன்று அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். மாலை நேரத்தில் அவன் திரும்பி வந்தபோது திலகா அவனை மரியாதையாக வணங்கினாள். சரவணன் புன்னகையுடன், எப்படி இருந்தாய்? பயணம் சௌகரியமாக இருந்ததா என்று கேட்டான். அவனுடைய குரலில் ஒரு அன்பும் பாசமும் தெரிந்தது. திலகா கொஞ்சம் வெட்கத்துடன், நன்றாக இருக்கிறேன் மாமா என்றாள். அந்த இரவு முழுவதும் மீனாட்சியும் திலகாவும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். குழந்தையை தூங்க வைத்த பின் இருவரும் சமையல் அறையில் உட்கார்ந்து காஃபி அருந்திக் கொண்டே பேசினார்கள். மீனாட்சி தன் திருமண வாழ்க்கையை பற்றி சந்தோஷமாக பேசினாள். சரவணன் எனக்கு ரொம்ப நல்ல கணவன். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி என்று சொன்னாள். திலகாவின் மனதில் தனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அடுத்த சில நாட்களில் திலகா தன் அக்காவுக்கு உதவியாக இருந்தாள். வீட்டு வேலைகளில் உதவினாள், குழந்தைக்கு பால் கொடுத்தாள்,
குழந்தையை தூங்க வைத்தாள். மீனாட்சிக்கு இப்போது கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது. ஆனால் ஒரு மாலை நேரத்தில் சரவணன் அலுவலகத்திலிருந்து சற்று தாமதமாக வீடு திரும்பினான். அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். மீனாட்சி குழந்தையுடன் படுத்திருந்தாள். சரவணன் உள்ளே வந்தபோது திலகா சமையல் அறையில் இருந்தாள். அவன் தவறுதலாக திலகாவின் தோளில் கை வைத்தான். உடனே திலகா பதறி, மாமா, நான் திலகா என்று கத்தினாள். சரவணன் திடுக்கிட்டு பின்வாங்கினான். மன்னிச்சிடு, நான் உன்னை மீனாட்சி நினைச்சேன் என்று சொன்னான். அந்த சம்பவத்தை இருவரும் மறைத்து விட்டார்கள். ஆனால் திலகாவின் மனதில் அந்த காட்சி அப்படியே பதிந்துவிட்டது. அன்றிரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அக்காவுக்கு எப்படிப்பட்ட கணவன் கிடைத்திருக்கிறான் என்று நினைத்தபோது அவளுக்கு பொறாமையாயிருந்ததோ? இல்லை, அது பொறாமையில்லை. அது ஒரு விதமான ஏக்கமாக இருந்தது. ஒரு பக்கம் தனக்கும் இப்படி ஒரு கணவன் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம், இன்னொரு பக்கம் இந்த எண்ணம் அவளுக்கு தேவையா என்ற குழப்பம். இதற்கிடையில் சரவணனின் அன்றைய நடத்தை அவளுக்கு வினோதமாக தோன்றியது. இது வெறும் தவறுதானே, வேறு ஒன்றும் இல்லைதானே என்று திலகா தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். இந்த கேள்விகளின் மத்தியில் மீனாட்சி திடீரென ஒரு முக்கியமான விஷயத்தை திலகாவிடம் சொல்ல வருகிறாள். அந்த விஷயம் திலகாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறதா? இதை அறியும் ஆவலுடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. சில நாட்கள் கடந்தன. திலகாவுக்கு பெங்களூர் நகரம் படிப்படியாக பழக்கமாகி வந்தது. அவளுடைய அக்கா மீனாட்சி தன்னுடைய கணவன் சரவணனை பற்றி பல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தாள். மீனாட்சியின் பார்வையில் சரவணன் ஒரு தெய்வத்திற்கு ஒப்பானவன். அவனுக்கு கோபம் கிடையாது, பொறுமை கிடையாது, எப்போதும் சந்தோஷமாக இருப்பான். நான் அவனை மணந்தது என் பாக்கியம் என்று அடிக்கடி சொல்லுவாள். இந்த பேச்சுகள் திலகாவின் மனதில் ஒரு புதிய உணர்வை உருவாக்கத் தொடங்கின. அவளும் ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு கணவனை அடைய வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் அது ஒரு கற்பனையாகவே இருந்தது. ஆனால் ஒரு நாள் நடந்ததுதான் அவளது கற்பனைகளுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்தது. சரவணனின் அலுவலகத்தில் ஒரு இடம் காலியானதாகவும் அதில் திலகாவைச் சேர்க்கலாம் என்றும் அவன் முடிவு செய்தான். இது திலகாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நாளை முதல் நீ வேலைக்கு வரலாம். உனக்கு வேண்டிய ஆடைகளை உன் அக்கா வாங்கித் தருவாள் என்று சரவணன் சொன்னபோது திலகாவின் மனம் பூரித்து போனது. அவளுடைய கனவு நனவாகும் தருவாயில் இருந்தது. மீனாட்சியும் மிகுந்த சந்தோஷத்துடன் திலகாவிற்கு புடவைகளும் சேலைகளும் வாங்கிக் கொடுத்தாள். உன் முதல் வேலைக்கு நீ அழகாக போகணும் என்று சொன்னாள். திலகா முதல் நாள் வேலைக்கு போனபோது அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் அலுவலக சூழல் அவளுக்கு பிடித்திருந்தது. புதிய நண்பர்கள், புதிய பொறுப்புகள், புதிய சவால்கள், இவை அனைத்தும் அவளை உற்சாகப்படுத்தின. வேலை முடிந்து வீடு திரும்பும்போது திலகா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். சரவணன் அன்று வீட்டில் இல்லை. அவன் ஒரு அலுவலக பயணத்தில் சென்றிருந்தான். மீனாட்சி மட்டும் குழந்தையுடன் இருந்தாள். இரவு உணவிற்கு பிறகு மீனாட்சி திலகாவிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டாள். திலகா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு இப்போது வேலையும் கிடைத்துவிட்டது. அடுத்தது உன் திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என்றாள். திலகா சிரித்து, அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் அக்கா என்றாள். ஆனால் மீனாட்சி தொடர்ந்தாள். நான் சொல்வதை கேள். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரக்கூடிய ஒருவனை பார்க்கிறேன். அவன் என்னுடைய கணவனின் நண்பன். அவன் ஒரு பொறியாளன். நல்ல சம்பாதிப்பு. அவனை உனக்கு பார்க்கலாமா என்றாள். திலகாவுக்கு அந்த விஷயத்தில் அவ்வளவாக விருப்பமில்லை. அக்கா, நான் இப்போது வேலையில் கவனம் செலுத்தணும். திருமணத்தை பற்றி பிறகு பேசலாம் என்று மறுத்துவிட்டாள். மீனாட்சி அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை. ஆனால் அன்றிரவு திலகா தூங்கும்போது அவளுடைய மனதில் ஒரு எண்ணம் ஓடியது. சரவணன் மாதிரி ஒருத்தன் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த எண்ணம் அவளை உற்சாகப்படுத்தியதா அல்லது அச்சப்படுத்தியதா? இதற்கிடையில் சரவணன் தனது பயணத்திலிருந்து திரும்பி வருகிறான். அவனுடைய வருகை என்ன புதிய சூழ்நிலைகளை உருவாக்கப் போகிறது?
இந்த கேள்வியுடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. சரவணன் தனது அலுவலக பயணத்திலிருந்து திரும்பி வந்தான். அவன் வந்த அன்றே மீனாட்சி திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மயங்கி விழுந்தாள். அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. சரவணனும் திலகாவும் உடனடியாக அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே மீனாட்சி இறந்துவிட்டாள். மருத்துவர்கள் அவளை பரிசோதித்து பார்த்து இவர் உயிரிழந்து விட்டார் என்று உறுதிப்படுத்தினர். இந்த துக்ககரமான செய்தி திலகா மற்றும் சரவணனை சொல்லொணா துயரத்தில் ஆழ்த்தியது. குறிப்பாக சரவணன் தன் மனைவியை இழந்து வெகு வேதனையடைந்தான். திலகா தனது அக்காவின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் துடித்தாள். அக்கா இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று அழுது புரண்டாள். இந்த பேரிழப்பின் நடுவிலும் சிறு குழந்தையை பார்த்து கொள்ளும் பொறுப்பு திலகாவின் மீது விழுந்தது. மீனாட்சியின் மரணத்திற்குப் பிறகு சரவணன் முழுமையாக உடைந்து போனான். அவனால் அலுவலகத்திற்குச் செல்ல முடியவில்லை. வீட்டில் இருந்தபடியே குழந்தையையும் திலகாவையும் பார்த்து கொண்டான். ஆனால் திலகா அவனை விட பலமாக இருந்தாள். மாமா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் குழந்தையை நன்றாக பார்த்து கொள்கிறேன். நீங்கள் அலுவலகத்திற்குச் செல்லுங்கள் என்று அவனை உற்சாகப்படுத்தினாள். திலகாவின் இந்த பலம் சரவணனுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தது. அவன் படிப்படியாக இயல்பு நிலைக்கு வந்தான். ஆனால் திலகாவின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அவள் குழந்தையை பார்த்து கொள்ளும்போது இது என் அக்காவின் குழந்தை, இதுதான் எனக்கு மிச்சமான அக்காவின் ஒரே பகுதி என்று நினைத்தாள். அந்த குழந்தையின் மீது அவளுக்கு எல்லையற்ற பாசம் உண்டானது. அவள் குழந்தையை தனது சொந்த குழந்தையைப் போல பார்த்து கொள்ளத் தொடங்கினாள். இந்த சமயத்தில் சரவணனின் மனதிலும் ஒரு மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. அவன் திலகாவின் கவனிப்பையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் கண்டான். அவளுடைய தன்மையும் பண்பும் அக்காவின் மீது வைத்திருந்த பாசமும் அவனை கவர்ந்தன. ஒரு நாள் சரவணனின் மாமா அவனிடம், நீ இப்போது தனியாக இருக்கிறாய். ஒரு பெண் உனக்கு தேவை. உன் மனைவியின் தங்கையை மணந்து கொள்ளலாமே என்று பரிந்துரைத்தார். இந்த யோசனை முதலில் சரவணனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது சரிதானா? என் மனைவியின் சகோதரியை நான் மணக்கலாமா என்று அவன் யோசித்தான். ஆனால் அவனுடைய மனம் திலகாவை நோக்கி இழுக்கப்பட்டு கொண்டிருந்தது. திலகாவும் இதே நிலையில் தான் இருந்தாள். அவளுக்கு இதுவரை ஒரு ஆணுடன் இவ்வளவு அதிக நேரம் பழகியதில்லை. சரவணனுடன் பேசும்போது அவனுடைய குணம், பண்பு, அக்காவின் மீது வைத்திருந்த பாசம், இவை அனைத்தும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தன. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்பட்டனர். ஆனால் இந்த உணர்வை வெளிப்படுத்த அவர்கள் தயங்கினார்கள். சமூகம் என்ன நினைக்கும்? உறவினர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த கேள்விகள் அவர்கள் மனதில் எழுந்தன. இந்த குழப்பத்தின் மத்தியில் சரவணன் திலகாவிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க முடிவு செய்கிறான். அந்த கேள்வி திலகாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறதா? இதை அறியும் ஆவலுடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. சரவணன் திலகாவின் முன்னால் நின்று அவளுடைய கண்களையே பார்த்து கொண்டு, திலகா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்றான். அவன் குரலில் ஒரு பதற்றம் தெரிந்தது. திலகாவின் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. என்ன மாமா என்றாள். சரவணன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு, நாம் இருவரும் இப்போது தனியாக இருக்கிறோம். உன் அக்கா இல்லை. நான் ஒரு தனிமையில் இருக்கிறேன். நீயும் ஒரு தனிமையில் இருக்கிறாய். நாம் ஒன்றாக இருந்தால் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும் என்றான். திலகா ஒன்றும் பேசாமல் இருந்தாள். அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சரவணன் தொடர்ந்தான். எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. உன்னுடைய அன்பும் கவனிப்பும் அக்காவின் மீது வைத்திருந்த பாசமும் என்னை கவர்ந்தன. நீ ஒப்புக்கொண்டால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றான். திலகாவுக்கு முதலில் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் அவளுக்கு ஒரு சந்தோஷமும் இருந்தது. அவள் இதற்காகவா காத்திருந்தாள்? மாமா, இது சரியான முடிவா? 4 பேர் என்ன சொல்லுவாங்க என்று கேட்டாள். சரவணன் புன்னகைத்து, நம்முடைய வாழ்க்கை நமக்குத்தானே முக்கியம். 4 பேர் சொல்வதை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழாமல் இருக்கக்கூடாது. நீ என்ன நினைக்கிறாய்
என்றான். திலகா சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு, சரி மாமா, எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது, நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றாள். இந்த ஒப்புதல் சரவணனை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. அவன் திலகாவின் கைகளை பிடித்துக்கொண்டு, உனக்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன், நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்குவோம் என்றான். இவ்வாறு திலகாவும் சரவணனும் தங்களது திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் ஒரு எளிய திருமணத்தையே விரும்பினர். பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள் வேண்டாம், பெரிய பந்தல்கள், நூற்றுக்கணக்கான விருந்தினர்கள் எதுவும் வேண்டாம். அவர்களுடைய விருப்பம் ஒரு சிறிய, அமைதியான திருமணம். பெங்களூருவில் உள்ள ஒரு சிறிய கோவிலில் 10 பேர் மட்டுமே கலந்து கொள்ளும் அளவில் திருமணத்தை நடத்த முடிவு செய்தனர். திலகாவின் பெற்றோர்களுக்கு இந்த முடிவில் முதலில் மகிழ்ச்சி இல்லை. உன் அக்காவின் கணவனை நீ திருமணம் செய்து கொள்வதா என்று அப்பா கேட்டார். திலகா அமைதியாக, அப்பா, அக்கா இல்லாமல் அவர் தனியாக இருக்கிறார். குழந்தைக்கு ஒரு அம்மா வேண்டும். நான் அவர்களுக்கு உதவ விரும்புகிறேன். மேலும் எனக்கு அவரை பிடித்திருக்கிறது என்றாள். திலகாவின் இந்த பதிலுக்கு அவளுடைய அப்பாவும் அம்மாவும் பதில் சொல்ல முடியாமல் போயினர். இறுதியாக அவர்களும் இந்த திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்தனர். திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. திலகா மற்றும் சரவணன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் வேத மந்திரங்களின் ஒளியுடன் தாலி கட்டிக்கொண்டனர். அந்த தருணத்தில் இருவரின் கண்களிலும் சந்தோஷ கண்ணீர் இருந்தது. ஆனால் இந்த சந்தோஷத்திற்கு பின்னால் என்ன நினைக்கிறார்கள்? இந்த திருமணம் அவர்களுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றியமைக்குமா? இதற்கு விடை காணும் ஆவலுடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. திருமணத்திற்கு பிறகு திலகா மற்றும் சரவணனின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை எடுத்தது. மீனாட்சியின் மரணத்தால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப அவர்கள் முயற்சித்தனர். திலகா தனது பாசத்தையும் கவனிப்பையும் அந்த குழந்தைக்கு வழங்கினாள். அவள் குழந்தையை தன் சொந்த குழந்தையைப் போல பார்த்து கொண்டாள். சரவணன் அலுவலகத்திற்குச் சென்று வேலை செய்து வந்தான். மாலையில் வீடு திரும்பும்போது திலகா சூடான உணவுடன் அவனை வரவேற்பாள். இருவரும் சேர்ந்து உணவருந்துவார்கள். பின் குழந்தையுடன் சிறிது நேரம் விளையாடுவார்கள். இந்த எளிய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு அமைதி கிடைத்தது. திலகாவின் மனதில் ஒரு நிம்மதி இருந்தது. நான் ஒரு நல்ல முடிவு எடுத்தேன், இதுதான் எனக்கு சரியான வாழ்க்கை என்று அடிக்கடி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வாள். ஆனால் சில சமயங்களில், குறிப்பாக தனியாக இருக்கும்போது, அவள் அக்கா மீனாட்சியின் நினைவுகளில் மூழ்குவாள். அக்கா இருந்திருந்தால் இப்போது எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணுவாள். இந்த எண்ணங்கள் அவளை சற்று சோகப்படுத்தும். ஆனால் அவள் அந்த சோகத்தை மறைத்து மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிப்பாள். சரவணன் அவளுக்கு மிகுந்த ஆதரவாக இருந்தான். அவள் கவலையில் இருக்கும்போது அவன் அவளின் அருகில் அமர்ந்து, கவலைப்படாதே, நாம் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஆறுதல் படுத்துவான். இந்த ஆறுதல் சொற்கள் திலகாவின் மனதில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தன. மாதங்கள் கடந்தன. திலகா தனது வேலையில் கவனம் செலுத்தினாள். அவளுடைய முதலாளி அவளது கடின உழைப்பை பாராட்டினார். அவளுக்கு ஒரு நல்ல ஊதிய உயர்வும் ஒரு பதவி உயர்வும் கிடைத்தது. இது திலகாவிற்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுத்தது. அவள் இனி தனியாக ஒன்றும் செய்ய முடியாதவள் இல்லை என்று நிரூபித்தாள். சரவணனுடன் இணைந்து அவர்கள் ஒரு கூட்டுக் கணக்கை தொடங்கி எதிர்காலத்திற்காக சேமிக்கத் தொடங்கினர். அவர்கள் ஒரு புதிய வீட்டிற்கு மாறினர். அது ஒரு பெரிய விசாலமான வீடு. திலகா அந்த வீட்டை கலைநயத்துடன் அலங்கரித்தாள். வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவளுடைய தனித்துவமான ஸ்பரிசம் தெரிந்தது. குழந்தை வளர்ந்து வந்தது. குழந்தைக்கு இப்போது ஒரு வயதாகிவிட்டது. அவன் நடக்கப் பழகிக் கொண்டிருந்தான். திலகா அவனுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்தாள். அவனுடன் விளையாடினாள். அவனை பள்ளிக்கு சேர்க்க பதிவு செய்தாள். சரவணன் இந்த காட்சிகளை பார்த்து மனதில் மகிழ்ச்சி அடைந்தான். திலகா, நீ இந்த குடும்பத்திற்கு ஒரு புதிய உயிர் கொடுத்திருக்கிறாய் என்று ஒரு நாள் அவளை பாராட்டினான். இதற்கிடையில் திலகாவின் பெற்றோர்கள் அவளை சந்திக்க வந்தனர். அவர்கள் திலகாவின் வாழ்க்கையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். என் மகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று அவளுடைய அம்மா கூறினார். இந்த வாழ்க்கையில்
திலகா முழுமை பெற்றிருந்தாலும் அவளுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. உண்மையான அன்பு என்பது என்ன என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். இதற்கு பதில் கிடைக்குமா? இந்த கேள்வியுடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. திலகா தனது வாழ்க்கையில் மிகவும் நிறைவாக இருந்தாள். தனக்கு ஒரு நல்ல கணவன், ஒரு அழகான குழந்தை, ஒரு சிறந்த வேலை, ஒரு அழகான வீடு எல்லாம் அவளுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் அவளுக்கு இந்த வாழ்க்கை போதுமானதா? ஒரு நாள் திலகா தனது பழைய நண்பர் ஒருவரை சந்தித்தாள். அந்த நண்பர் தன்னுடைய காதல் வாழ்க்கையைப் பற்றி பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய காதலன் எவ்வாறு தனக்கு ரோஜா பூக்களை பரிசளித்தான், எவ்வாறு கடற்கரையில் கைப்பிடித்து நடந்தான், எவ்வாறு அவளுக்காக பாடல்களை பாடினான் என்றெல்லாம் சொன்னார். இந்த கதைகளை கேட்கும்போது திலகாவிற்கு ஒரு எண்ணம் தோன்றியது. சரவணனுடன் எனக்கும் அப்படிப்பட்ட காதல் அனுபவங்கள் கிடைத்தனவா என்று அவள் யோசித்தாள். உண்மையில் அவளுடைய திருமணம் அன்பின் அடிப்படையில் அமைந்ததுதான். ஆனால் அது ஒரு மென்மையான, பாசமான உறவு. அதில் உணர்ச்சிபூர்வமான காதல் அவ்வளவாக இல்லை. சரவணன் ஒரு நல்ல மனிதன். அவள் அவனை மதிக்கிறாள், அவனுடைய முடிவுகளை புரிந்து கொள்கிறாள், அவனுக்கு உதவியாக இருக்கிறாள். ஆனால் அவனுடன் இருக்கும்போது அவளுக்கு ஒரு காதல் மயக்கம் வருமா? இந்த எண்ணம் அவளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் அவள் தனியாக இருக்கும்போது இந்த விஷயத்தை ஆழமாக யோசித்தாள். நான் சரவணனை உண்மையிலேயே காதலிக்கிறேனா, அல்லது நான் அவனுடன் இருப்பது ஒரு பொறுப்பாகவா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். இந்த கேள்விக்கான பதில் அவளுக்கு உடனடியாக கிடைக்கவில்லை. ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. சரவணன் திடீரென்று ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது அவன் கைகளில் ஒரு அழகான பூங்கொத்தை வைத்திருந்தான். திலகா கேட்டாள், இது யாருக்கு? சரவணன் புன்னகைத்து, உனக்குத்தான். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. திலகா முதலில் அதிர்ந்தாள். பிறகு அவள் சிரித்தாள். அந்த பூங்கொத்து அவளுக்கு ஒரு புதிய உணர்வை கொடுத்தது. ஒருவேளை நான் தவறாக நினைத்திருக்கலாம் என்று அவள் எண்ணினாள். சரவணன் தன்னை காதலிப்பதை அவளால் உணர முடிந்தது. அது ஒரு அமைதியான ஆனால் ஆழமான காதல். அந்த தருணத்திலிருந்து திலகா தனது மனதில் உள்ள குழப்பத்தை விட்டுவிட்டாள். அவள் சரவணனின் அன்பை ஏற்றுக்கொண்டாள். அவனுக்கும் தனக்கும் இடையே ஒரு புதிய புரிதல் உருவானது. மாதங்கள் கடந்தன. குழந்தை பள்ளிக்குச் செல்ல ஆரம்பித்தது. திலகாவும் சரவணனும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்தனர். அவர்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டனர். ஒரு நாள் திலகா சரவணனிடம், நாம் மீண்டும் ஒரு குழந்தை பெறலாமா என்று கேட்டாள். சரவணன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். நீ உறுதியாக இருக்கிறாயா என்று கேட்டான். திலகா தலையசைத்தாள். ஆமாம், அவள் முழு மனதுடன் இந்த முடிவை எடுத்திருந்தாள். திலகா மற்றும் சரவணன் குடும்பம் இப்போது முழுமையானது. திலகா தனது வாழ்க்கையில் நிறைவு பெற்றாள். அவள் காதல், பொறுப்பு, தியாகம், மகிழ்ச்சி இவை அனைத்தையும் தனது வாழ்க்கையில் அனுபவித்தாள். அவளுடைய கதை ஒரு புதிய தலைமுறைக்கு காதல் என்பது எதிர்பாராத இடங்களில் வந்து சேரும், அதை நாம் அடையாளம் கண்டு அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கிறது. திலகா இந்த உண்மையை உணர்ந்தாள். அதனுடன் தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தாள். கடைசியில் அவள் சந்தோஷமாக இருந்தாள்.